எல்லோருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம ஆம்பூரில் இருக்கிற சேம்பு நாகநாதர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா, அருள்மிகு சமயவல்லி அம்பாள் மற்றும் அருள்மிகு சேம்பு நாகநாதர் சுவாமி ஆலயம் தாங்க இங்கே இருக்குது. நாங்கள் இன்றைக்கி வந்து நியூ இயர் அப்படிங்கிறதுனாலையும் பிரதோஷம் அப்படிங்கிறனாலையும் இன்றைக்கி சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்திருக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய கூட்டம் போயிட்டுருக்குறாங்க. சாமி தரிசனம் பண்ணுறதுக்காண்டியே நம்ம எல்லா பேரும் கீழே நின்றுட்டுருக்காங்க. நம்மளும் போய் கீழே நிற்கலாம். ஓகே. ஊர் வழியாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுற்றிக்கு இருக்கிற சாமியெல்லாம் பற்றி பார்த்துட்டு போயிடலாம். இல்லை கூட்டமாகவே இருக்குது. இந்த 63 நாயன்மார்கள் அப்படி வரிசையாக இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்கிறாங்க. பார்க்குறது கோயில் சின்னதாங்க தெரியுது. ஆனால் உள்ளே பார்த்தா அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான வைப்பு கிடைக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா சாமியும் கடவுளையும் தரிசித்த ஒரு சந்தோஷம் இங்கே இருக்குதுங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயிலை சுற்றியும் 63 நாயன்மார்கள், சிவலிங்கம், பழனி ஆண்டவர் சன்னதி, வள்ளி ஆறுமுகம் சன்னதி, காலபைரவர் சன்னதி, பிரம்மா, ஐயப்பன் சன்னதி, பிள்ளையார், நவகிரகங்களோட சன்னதி, துர்கை அம்மனுடைய சன்னதி, நித்திய கணபதியோடைய சன்னதி, நாகம்மாள் இப்படின்னு சின்ன தெய்வங்கள் இங்கே இருக்குது. இவ்வளோ தெய்வங்கள் உள்ளடக்கியதாங்க இந்த நாகநாதர் கோயில். இந்த நாகநாதர் கோயிலுக்கு நீங்களும் வாங்க. இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை மேலும் உங்களுக்கு உயரணும் அப்படின்னு சேம்பு நாகநாத சுவாமியை வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.